கடவுளிடம் காணப்படும் உயர் பண்புகளை ஒருவன் வளர்த்து கொள்ளாத வரையில் ஒருவன் பகவான் ஸ்ரீராமரின் உண்மையான பக்தனாக இருக்க முடியாது. மாறாக ஸ்ரீராமரை வழிபடுவதே இத்தகைய குணங்களை வளர்ப்பதற்கான சாதனமாகும். அன்புடனும் பணிவுடனும் ஸ்ரீராமரை வணங்குகிறவன் உள்ளத்தில் தூய்மையும் நல்ல சுபாவமும் சிந்தனை சொல் செயலில் பற்றற்றும் பரந்த மனம் உடையவனாகவும் ஆகிறான். ஸ்ரீராமரின் உண்மையான பக்தன் அவரது ஆற்றல் மற்றும் அறிவின் பிரதிநிதியாவான். ஸ்ரீராமர் இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய அரசகுமாரர். ஆண்மையும் நல்ல குணங்களும் வாய்க்கப் பெற்றவராக அவர் திகழ்ந்தார். மனம் மற்றும் புலன்களை அடக்கி ஆண்டவர் அவர். வலிமையும் வீரமும் பெற்றிருந்தாலும் அவர் பணிவும் மென்மையும் பெற்று விளங்கினார். அறிவுரையில் துறவியாகவும் பேச்சில் இனிமையும் பண்பும் நிறைந்தவராகவும் தோற்றத்தில் அழகும் கனிவும் நிறைந்தவராகவும் விளங்கினார். தெய்வீக அஸ்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவராகவும் தலைசிறந்த வீரராகவும் அவர் திகழ்ந்தார். தமது மக்களின் நலத்தில் யாண்டும் ஸ்ரத்தை கொண்டவரான அவர் எளியோரின் காவலராகவும் நல்லவர்களின் இரட்சகராகவும் திகழ்ந்தார். மனத்தின் அற்புத ஆற்றல்களின் தேர்ச்சி பெற்று விளங்கிய அவர் போர் ஞானம் மற்றும்